ஆகுதுன்னும்போது அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள கண்டஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த கண்டென்ட்டுக்காக பண்ணுற விஷயங்கள் வந்து இரிட்டேட்டும் ஆகுது. எஃப்ஜே ஆத்ரே விஷயம், துஷார் அரோரா விஷயம்லாம் அப்படி தான் போகுது. துஷார்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மார்ட்டான பிளேயர். அவனுக்கான ஃப்யூச்சரை வந்து அவன் வந்து இந்த இடத்துல வந்து அது ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, அவன் எந்த மாதிரி ஆள், இல்லை வந்து அவனுக்கான ட்ரீம் என்னவா இருக்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவன் வந்து கிடைச்ச அந்த அழகான கேப்டன்சியும் யூஸ் பண்ணிக்கல. இல்லை இதுக்கப்புறமா இந்த கேமில் எப்படி சர்வைவ் ஆவார்னு தெரிலன்னு சொல்லும்போது, ஸோ அவங்கவுங்க இந்த சீசனை அவங்கவுங்களுக்கான சர்வைவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்களா, இல்லை அவங்கவுங்க ட்ரீம்க்கான பேஷனுக்கான விஷயமா கரியருக்கான விஷயமா யூஸ் பண்ணிப்பாங்களான்றது அவங்க சாய்ஸ். பட் ஆனால் மக்களுக்கு இந்த சீசன் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மையாயிடுச்சு. சரி, அப்போ ஓட்டிங் ப்ராசஸ் என்ன, ஓட்டு போடுறது ஜனங்க தானே அப்படின்னு சொன்னால் அது ஒரு பக்கம் நடக்க தான் செய்யும். இருந்தாலும் இல்லைனாலும் அஃபிஷியல் ஓட்டிங்னு ஒரு கதையை வந்து இவங்க கட்டி தான் விட போகிறாங்க ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த இடத்துல திவாகர் வெஸ் சபரின்னு வரும்போது யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துடுறாங்க. ஆப்வியஸாக அந்த செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல பாரு வராங்க. பாருக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் பாருவுமே பார்த்தீங்கன்னா போன வாரம் கொஞ்சம் வந்து முதல் 2 வாரம் அவங்கள அடித்தாங்க, இல்லை போன வாரம் அவங்களுக்கான கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னாலுமே அவங்களோட அந்த ஓவர் ரியாக்ஷன், ஓவர் ஆட்டிடியூட், இல்லை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது அப்படிங்கிற இடத்துல அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் சட்டிலாக ஒரு விஷயம் பண்ணும்போது, சைலண்ட்டாக சில்லாவலையாக ஒரு விஷயம் பண்ணும்போது, இவங்க நான் இதை இப்படி தான் பண்ணுவேன் ஸ்ட்ராங்காக பண்ணுற ஒரு விஷயம் ஜனங்க கிட்ட டாக்ஸிக்காக போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியை அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதானாலுமே அந்த மாற்றம் வந்து ஜனங்களுக்கு எப்படி ரீச் ஆகும்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் ஆடணும். ஆனால் அவங்களும் ஸ்ட்ராங் பொசிஷனில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ பாரு மேலே பொறாமப்பட்டு இருக்க ரம்யா ஜோ 5th பிளேஸில் இருக்காங்க. அப்போ 4th பிளேஸில் யார்ப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கமருதீன் இருக்காரு. கமருதீனுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருந்தாலும் இப்போ அவரை மாற்றிக்க ட்ரை பண்ணுறாருன்றது அப்பட்டமாக தெரியுது. இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவர் சண்டை, அதாவது அந்த கேண்டிடேட்டாக மாறினதாகட்டும், இல்லை அந்த பொம்மை டாஸ்கில் ஆடினது, ஐ மீன் அந்த மாஸ்க் டாஸ்கில் ஆடினதாகட்டும், கொஞ்சம் அவரோட பிஹேவியரில் அந்த பொறுமை தெரியுது. டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு டக்கு டக்குன்னு அந்த டெம்பர் லூஸ் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த ஒரு கண்ட்ரோல் எடுத்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம வார்த்தைங்களும் சரி, நம்ம விஷயங்களும் சரி, நம்ம மைண்டும் சரி, நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலோடு இப்போ அது கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது அவரோட பிஹேவியரில் தெரியுது. ஸோ அந்த சேஞ்சுக்காகவோ இல்லை அவருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இல்லைன்னு அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கல. மேபி இன்னைக்கான ப்ரொமோவில் அவர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கான ஓட்டிங் ப்ராசஸும் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அடுத்த வாரம் அவர் ஃப்ரீ நாமினேஷன் பாஸில் வேறு இருக்கார். ஸோ வந்து அதுவும் ஒரு இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஜனங்கிட்ட அவருக்கான சப்போர்ட் இருக்குது. 5th பிளேஸில் ரம்யா ஜோ பார்த்தீங்கன்னா தி கேட்டாந்த வாழ்ந்தாங்க நான் சொல்லுவேன். அவங்க 5th பிளேஸில் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்கிறது இது வரைக்கும் அவங்க கேம் காட்டினது ஓகே, அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜியாக அந்த சிம்பத்தியை பண்ணது ஓகே, இல்லை எமோஷனல் பிளேவாக கூட்டு குடும்பத்துக்காக வந்தேன்னு சொன்னது ஓகே. இது எவ்வளோ நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர எபிசோடில் நான் வந்து டெய்லிக்கான எபிசோடே சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க ஆக்டிவிட்டி பார்த்து தான் வந்து ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னா 5th பிளேஸில் அவங்கள வந்து ஹைப்பாகவும் தூக்கி வைக்கல, லீஸ்ட்லேயும் வைக்கல. ஜனங்க வந்து ஒரு சட்டிலாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கேம் கொஞ்சம் அந்த பக்கம் போனாலும் சரி மேலே போகும், கொஞ்சம் இந்த பக்கம் போனாலும் சரி டக்குன்னு டவுனில் வந்துடும்னா கரெக்டான ஒரு 50-50 அவங்க இருக்காங்கன்னா ஸோ அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அவங்க அந்த 3 வாரம் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேணால் இது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர அடுத்த வாரம் ஏதாச்சும், அடுத்த வாரம் இல்லை இப்போ அடுத்த நாளைக்கு வீக்கெண்ட்லலாம் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. ஆனால் வீக் டேஸில் வந்து தனக்கான விஷயத்த சேஃபாக அவங்களுக்கு வந்து திவாகரை தவிர வேற யார் கூடயுமே சண்டை போட கண்டென்ட் இல்லை போலங்க. இல்லைனா விட்டா பாரு, இவங்க 2 பேரை வச்சு இல்லைன்னா அப்போதைக்கு அப்போ தக்காளி தொக்கா வினோத்தை கொஞ்சம் கூட வச்சுக்கிறாங்க. வினோத் அண்ணா சரியில்லைன்னு இவங்க 3 பேரை சுற்றி தான் அவங்க கேம் இருக்கே தவிர பக்கத்தில் இருக்க சுபிக்ஷாவோ வியானாவோ அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஆளுன்றதுனால கூட அது சப்போர்ட் இருக்கலாம். பட் ஆனால் இந்த சைட் பிக் பாஸ் வீட்டில் இருக்க 13 பேரை நீங்கள் அட்டாக் பண்ணுறதே இல்லை. கனியக்கால ஆரம்பித்து எஃப்ஜே வரைக்கும், இல்லை அப்சரா கூட அதான் யாரையுமே சொல்லக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த நாமினேஷனுக்கு அடி வாங்கும். ஓட்டிங்கில் வந்து உள்ள அது ஃப்ரீ ஓப்பன் நாமினேஷனாக இருக்கட்டும், க்ளோஸ் நாமினேஷனாக இருக்கட்டும், தன்னை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தெரியாமல் இன்றைக்கி கமருதீன் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் ரம்யாவை சொன்ன உடனே வந்தது கோவம் பார்த்தீங்கல்ல எப்படி வந்துச்சுன்னு. அப்போ அண்ணான்னு கூப்பிட்றவங்கெல்லாம் யாரும் இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாதா? அப்போ அம்மா அக்கான்னு கனியக்காவை கூப்பிட்றாங்கன்னா அவங்களும் இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாதா? அதுக்கு தான் கூட்டு குடும்பன்ற பேரில் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு இவங்க அந்த கூட்டு குடும்பன்ற பாண்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்களா? இது எமோஷ்னல் பிளேவா, சிம்பத்தி பிளேவா, இல்லை வெளில சொல்லிட்டு இருக்காங்களே அன்பு கேங் 2.2 அதில் இவங்களும் ஒரு பார்ட் அப்படின்னு தான் சொல்ல வராங்களா அப்படின்னும் போது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இவங்க உள்ளே வரும்போதே இவங்க இந்த கேம்குள்ளே
வரும்போது இவங்க கூட்டு குடும்பத்தை தேடி வந்த விஜய் சார் கிட்ட சொல்கிறாங்க, கூட்டு குடும்பத்தை தேடி வந்தால் கேம் ஆட முடியாது, கேம் ஆடணுன்னா அங்கே பாண்டிங் இருக்கக்கூடாது, அப்போ இவங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க ஃபேக்காக தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஃபேக்காக நடிக்கலை, இவங்களோட கேரக்டரே அப்படி தான் இருக்குது, இவங்க வந்து இந்த கேம்குள்ளே தன்னை சர்வை பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. அது டபுள் கேமாவோ இல்லை செல்ஃபிஷ் கேமாவோ இல்லை ஒரு விதமான என்ன சொல்கிறது, நான் மட்டும்தான் நல்லவ மற்றவங்கெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு விதமான டாக்ஸிக் கேமாக மாறும். அப்படின்னும் போது ஜனங்க ரொம்ப நாளைக்கு இதை கண்டுபிடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ முட்டாள் ஒன்றும் இல்லை ஜனங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ வந்து அப்போ அண்ணான்னு கூப்பிட்றவங்களுக்குலாம் ஆப்பு நிச்சயம்னா அப்போ கமருதீனை அண்ணான்னு கூப்பிட்டதுனால கமருதீனுக்கு நான் அதை செருப்பால் அடிச்சுக்கணும், அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு பிரதர்னு கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரவரவை பார்த்தா செருப்பால் அடிக்கணும், ஐ மீன் அவங்களே அடிச்சிக்கணும்னு அப்போ எல்லாரையும் சொல்லும் போது அவங்களே அடிச்சிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க, யாரும் மீன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மீன் பண்ணலனாலும் உங்களோட இன்டென்ஷன் அந்த கோவத்தை வந்து உங்கள் மேலே காட்டுற மாதிரி காட்டினாலும் உங்களுக்கான கோவம் அவங்க மேலே தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வார்த்தைகளில் வெளில வருதுன்னும் போது அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி திவாகர் சாரை வந்து கார்னர் பண்ணிட்டே இருக்காங்கன்னும் போது அவரும் இவங்க கூட இவருக்கும் அவங்களுக்கு தான் முதல் வார்த்தையை முட்டிக்கிச்சு. அதை பெருசாக்குனதே ரம்யா தான். லைட்டாக அவர் எப்பவுமே லூஸ் ஸ்டாக் விட்டோன்னா அவர் எத்தனையோ பேர்கிட்ட லூஸ் ஸ்டாக் விட்டுருக்காரு. இப்போ அவர் கூட சண்டை போட்டிருக்க கமருதீன் அவங்க கூட இப்போ அவர் க்ளோஸ் அப் கொஞ்சம் பழகுறாரு, சபரி கூடலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கூட மட்டும் ஏன் ஒத்து போகல